ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்மளுடைய லாங் வீடியோ உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம ஆயுத பூஜை லீவில் நம்ம ஊருக்கு போயிருந்தப்போ எடுத்த வீடியோ கிளிப்ஸ் தாங்க இது. நம்ம ஊர் பக்கம் போயிட்டாவே பையனும் சரி பாப்பாவும் சரிங்க 2 பேருமே வந்து என் பின்னாடி வர்றதை விட எங்கள் அப்பா பின்னாடி தாங்க மோஸ்ட்லி போயிட்டுருப்பாங்க. ஏன்னா அப்பா கூட போனால் தான் காட்டுக்கு போகலாம், அதே மாதிரி அப்பா வெளியே எங்கேயாச்சும் போனாலும் அப்பா கூட்டிகிட்டு போவாங்க வருவாங்க. ஏன்னா எங்கேயுமே அதிகமாக வெளியே கூட்டிகிட்டு போனது இல்லைங்க. அதை விட என்னை பார்க்குறது டபுள் மடங்கு எங்கள் அப்பா வந்து பசங்க நல்லா பார்த்துக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சக்கட்டு அப்டேட்டும் பார்த்துடலாம். நம்ம வந்து அடி உரம் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கோழி குப்பை, சாணி, நம்ம கடுத்தாரில் இருந்த சாணி குப்பை இதெல்லாம் தான் போட்டிருந்தோம். மஞ்சள் வந்து சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேங்காயெல்லாம் பொறுக்கி போடுறதுக்காக இது போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ் முன்னாடியே பொறுக்கி போட்டாங்க. எங்களை கூட்டிகிட்டு வர நாங்கள் ஈரோட்டிலேருந்து நம்ம அம்மா வீட்டுக்கு கூட்டுறதுக்காக வந்து ஒரு நாள் நாங்கள் வந்தோம். எங்களோட விளையாடிக்கிட்டே சரியாக போயிடுச்சு. அதனால் விட்டுட்டாங்க. சரி நாங்கள் வந்து பொறுக்கணுன்ட்டு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கப்புறம் இப்போ தான் வந்து காட்டில் வேலை செய்கிறேன்னே சொல்லாங்க. அப்போ கல்யாணம் முடிச்ச புதுசில் அங்கே போக இங்கே போகவே சரியாக போயிடுச்சுங்க. எனக்கு தெரிஞ்ச அப்பாவுக்குன்னு ஹெல்ப் பண்ணவே இல்லை நான். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அப்பாவோட வேலையில் பங்கெடுத்துட்டதில் வந்து எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லாங்க. இந்த தேங்காய் ஃபுல்லாக வந்து டிராக்டருக்கு ஃபுல்லாக அம்மாவும் அப்பாவுமே வலிச்சு போட்டாங்க. ஏன்னா மற்ற வேலைகள்லாம் கூட ஆள் வந்துடுறாங்க. நான் தேங்காய் வலிக்கிறதுக்கு இந்த மட்டையில் எடுத்து போடுறதுக்கு யாரும் வரதில்லைங்க. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. சுமந்துட்டு போகணும். நம்மளுக்கு தடம் நல்லா இருக்காது. மேடு பள்ளம், வாய்க்கால் கலர், மஞ்சக்காடு கலர்லாம் போகணும். அதனால் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கு யாரும் ஆளுங்க வரதில்லைங்க. அதனால் இவங்களே எல்லா வேலையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஏதோ நம்ம போனதில் வந்து நம்மளால் முடிஞ்சது செஞ்சோன்னு ஒரு திருப்தி இருக்குது. எப்போவுமே என் தங்கச்சி செய்வாள். இப்போது வந்து அவள் வீட்டில் இருக்கா. அதுக்கு பதிலாக இப்போ அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்திருக்கேன்னு சொல்லலாங்க. நான்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பிஃபோர் மேரேஜ் தான் நான் காட்டில் போய் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அதிகமாக எந்த வேலைக்கும் போனதில்லை. சும்மா போவோம் வருவோம், காய்கறி இருந்தால் போஸ்ட்டு அதோடய சரியாக போயிடுச்சுங்க. நானும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா அப்பா ஒருத்தர் தான் வலிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் மனசு கேட்கல, ரொம்ப தூரம் தூக்கிட்டு வர மாதிரி இருந்ததுங்க. அதனால பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் தூரம் தூக்குனேன். அதில் வந்து வீடியோ எடுக்க முடியல. நம்ம ட்ரைபாட் இல்லாமல் சென்னையிலே கிடக்குது, எதையும் அங்கே எடுத்துகிட்டு போகலிங்க. அதனால் எடுத்துகிட்டு சும்மா வச்சு கையில் வச்சு எடுத்தது தாங்க. அப்புறம் இந்த காயெல்லாம் கொண்டு போய் நம்ம கடுத்தாரியில் போட்டுருவோம். அப்புறம் வாரம் 200 காய், 250 காய், 300 காய் இந்த மாதிரி வந்து எங்கள் கடைக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். அது போக மிச்சம் ஆகாது. அடுத்த டைம் தேங்காய் போட வரல அந்த தேங்காயை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போங்க. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் இப்போ நெக்ஸ்ட் டைம் தேங்காய் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பழைய தேங்காயை வந்து நம்ம தேங்காய்காரருக்கு போட்டுருவோம். இப்படி தாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற தேங்காயெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பசங்க பார்த்திங்கன்னா காட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு பொட்டாட்டு அவங்க விளையாடிக்கிட்டு இருந்துக்குவாங்க. யாரையும் எந்த தொந்தரவு பண்ண மாட்டாங்க. காடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் காடு, இப்போ சிம்பிள் காடு இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்து அப்பாவும் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க பசங்களை. ஏன்னா பாம்பெல்லாம் இருந்துன்னு தெரியாதுங்க. நம்மளே வந்து பார்த்து தான் போகணும். நமக்கு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு நம்ம போகிற வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஏதாச்சும் கூட நம்ம தாங்கிக்குவோம், நம்ம பசங்களுக்கு ஏதாச்சும் தாங்கிக்க மாட்டோம்லங்க. அதனால் வந்து பசங்களே தான் காட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்பா. வந்தால் அந்த வாய்க்கால் ஓரத்தில் பார்த்து போகணும். மீறி போனால் கட்டில் இல்லைனா சேரை கொண்டு அங்கே வச்சுருக்கோங்க. இவங்களுக்காகவே வந்து போட்டு வச்சுருக்கோம். காட்டுக்கு போனால் அங்கே தான் உட்காந்துக்கணும். இப்போ வந்து டிராக்டருக்குங்க 2 பேரும் டிராக்டரில் உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து காய் கொலையாக கிடக்குள்ளங்க அதை வந்து அரைக்கி போட்டு போவாங்க. அந்த காம்பெல்லாம் நம்ம இங்கே காட்டிலே போட்டு போயிடுவாங்க. நம்ம தூக்கிட்டு போகிறக்கு கூடையில் வச்சுட்டு போகிறக்கு ஈஸியாக இருக்குங்க. எங்கள் அம்மா முன்னாடி அதை எடுத்து போட்டு அரைக்கி விட்டு போக நான் வந்து அப்பா கூடையில் அள்ளி மேலே தூக்கி விட்டுட்டு இருந்தேங்க. இப்படி தான் வந்து அந்த அன்னைக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி வேலை செஞ்சுட்ருந்தோம். இந்த மரத்துக்கு சந்தில் பூந்து வரதெல்லாம் கொஞ்சம் வளைஞ்சு பார்த்து கொண்டு வரணும். எனக்கு அந்தளவுக்குலாம் வர தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் பாட்டுக்கு திடீர்னு வருவேன், திடீர்னு போவேனுங்க. அதனால எங்கள் அப்பாவே தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் தூக்கிட்டு வந்த லாங் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஆனால் வந்து 2-3 வெயில் மேலேயும் கீழேயும் வர மாதிரி இருக்குங்களா. அதனால அந்த தடத்தில் மட்டும் நான் வந்து சொல்லாங்க. இந்த மாதிரி தென்னை மரத்து சந்தில் வரதெல்லாம் நான் வரலைங்க. ஃபுல்லாகவே அப்பாவே எடுத்துகிட்டு வந்தாங்க.
அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நம்ம நலனால வந்து டிராக்டர்லேயே உட்காந்துருக்க முடியலைங்க. அவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேலே தனியாக இருக்க மாட்டான். மோஸ்ட்லி நான் எங்கே இருக்கணும் அங்கேயே தான் கூட சுற்றிட்டுருப்பான். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டுக்குள்ளே போய் தேங்காய் பொறுக்க ஆரம்பிச்சது. நானும் தான் காட்டுக்குள்ளே வருவேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவும் திட்டினாங்கடே போகாதேன்னு சொன்னாங்க. இல்லை நான் தனியாக போக மாட்டேன், எங்கள் மம்மி பின்னாடி போகிறேன், எங்கள் மம்மி பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பாப்பா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாப்பா இந்த பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாப்பா தாங்க எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அவன் வந்து கூடவே வந்துலாம் பொறுக்கிட்டு இருந்தான். அப்புறம் வந்து வரான், ஆனால் அந்த செடி அவன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி பேசிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அவனோட பேச்சு எல்லாமே அப்படியே எங்களுக்கு பொழுதும் போயிடுச்சு. நாங்கள் வேலையும் செஞ்சு முடிச்சிட்டோங்க சீக்கிரம். பார்க்கலாம் வாங்க. நான் செப்பல் கழட்டிட்டேன். வேண்டாம் அங்கே போய் போட்டு கழட்டிக்கலாம். காட்டுல உரம் போட்டு கழட்டிக்கலாம். போட்டுக்கணும். போட்டுக்கிறேன். போட்டுக்கணும். முன்னாடி போங்க. அது மட்டட போங்க. இந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் இருக்குமா? இருக்கு. வாங்கடா வாங்கடா தங்க. இப்போ இவ்வளோ நாள் நலன் பேசினதை கேட்டிருப்பீங்க. அவன் ஏன் அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டாலும் நானே எங்கள் அம்மா எல்லாமே செப்பல் போடலிங்க. அவனை வந்து செப்பல் கழட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அதனால தான் வந்து நீ மட்டும் ஏன் செப்பல் போட்டிருக்க, என்ன மட்டும் ஏன் சரி நீ மட்டும் ஏன் போடாமல் இருக்க, என்ன மட்டும் ஏன் போட்டுட்டு நடக்க சொல்கிறேன்னு அவங்க கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தானுங்க. நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இருப்போம். அம்மாவும் சரி நானும் சரி அப்பாவும் சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெள்ளாமை காட்டுக்குள்ளே போகிறப்போ வந்து செப்பல் போட மாட்டாங்க. அது சின்ன வயசுலேருந்தே அது அப்பா முதலேருந்து கற்று பண்ணதுங்க. அதை அப்படியே சொல்லி சொல்லி எங்களுக்கும் பழகிடுச்சுங்க. வெள்ளாமை காட்டில் வந்து செப்பல் போட்டு நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காடை வந்து குப்பை இறைக்கிறப்பெல்லாம் போட்டுக்குவோம். அந்த காடை உழவு ஓட்டி நம்ம வெள்ளாமை பண்ணிட்டோன்னா நாங்கள் வந்து அதுக்குள்ள செப்பல் போட்டு நடக்க மாட்டோங்க. அது ஏதோ அப்படியே பழகிடுச்சுங்க. அதனால நாங்களும் போய் இப்போ வரலும் போட மாட்டோம். அதனால தான் அவங்க அவ்வளோ கொஷின் கேட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் எங்கே இருக்கிறாரு நல்லா மட்டும் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தனியா? ஜூம் அவுட் பண்ணி வச்சிருப்பீங்க. என்ன பண்றீங்க மாமன்குட்டி? நல்லா கொஞ்சம் தள்ளிக்கிறியா? ஐயோ கால் மேலே ஏறி நிற்காதா முட்டை தொலையும். அவுச் அவுச்சீஸ். எங்கே நிற்கிறீங்க மேடம்? எல்லாத்தையும் முழுக்கா எதுவும் இல்லையா? அட்ரு எல்லாத்துலேயும் அட்ரு இருக்கும்டா. அப்பச்சி விடுறாங்க பாரு. ஓடு அப்பச்சி டாக்டர் எடுத்துட்டு போகிறாங்க. போகலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் செப்பல் போடாமல் வந்தோம். அப்படிங்கிறதுனால அவனும் செப்பல் வெளியே கழட்டிட்டு வந்தாங்க. அவனுக்கு அந்த கால் மண் ஓட்டுறது அங்கங்கே அந்த மஞ்சக்காட்டி எடுத்து கட்டுற பூச்சி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்கலிங்க. அவனும் என் கால் மேலே ஏறி நின்று பார்த்தான். அதுக்கப்புறம் மறுபடியும் பாப்பா சொல்லங்காட்டி அப்பாவும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, கிளம்பிட்டாங்க. பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா நாம் நின்னா ஓரளவுக்கு முடுங்குற அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குதுங்க. காயும் அப்படியே எடுத்துட்டுங்க உள்ளே கிடக்கிற பட்டையெல்லாம் அப்பப்போ எடுத்து போட்டுருவோம். இல்லைன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள்லாம் அமுத்தி கிடக்குங்க. கடைசியில் மஞ்சள் வெட்டுறப்போ ஓலையெல்லாம் இத்து மடங்கிருச்சுனாலும் சுத்தம் பண்ணுற கஷ்டமாக இருக்குங்க. என்னடா பண்ணாதீங்க. இது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம். நாங்கள் வரப்போய் டீ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துட்டோம். அதை தான் நலன் கொண்டு வந்துட்டுருக்காரு.
என்ன என்ன சாலைக்குள்ளே இருக்குதுங்க? மம்டியா? எதுக்குங்க? சின்ன மம்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தோன்றீங்களா? இப்படி தாங்க எங்களுக்கு லீவ் டேஸில் இந்த மாதிரி ஊருக்கு போனோம் அப்படின்னாவே எங்கள் பொழுது இந்த மாதிரி ரொம்ப இதாக ஈஸியாக போயிடும், நல்லாவும் இருக்குங்க. உங்களோட லீவ் டேஸில் எப்படி போச்சுங்க அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து கண்டிப்பாக டிசம்பர் லீவில் ஊருக்கு போனோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு இப்படி ஏதாச்சும் நல்லதாக வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என்ன மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி வீடியோஸ் போட்டதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து ஃப்யூச்சரில் வீடியோஸில் வந்து அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்னால் முடிஞ்சது உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.